அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இந்த காலகட்டத்தில் திருமணம் உறவுன்றது சிக்கலான ஒரு உறவாக இருக்குது. எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்து எவ்வளோ காலம் வாழலாம்னு சொல்லி பயந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த கணவன் மனைவியோட உறவில் மிச்சம் பிரச்சனை வரக்கூடிய சில இடங்கள் இருக்குது. அதில் பார்த்தோன்னு சொன்னால் சில சண்டையில் வரும். கணவன் மனைவிக்கு மத்தியில் இயற்கையான சண்டை தான், பொதுவான யாராக இருந்தாலும் சில சச்சரவு, சில பிரச்சனைகள் வரத்த செய்யும். அந்த பிரச்சனை வரக்கூடிய நேரத்தில் அநாகரிகமான வார்த்தைகளை வச்சு தன்னுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஏசுறது. நீ ஒரு முட்டாள், உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ படிப்பு அறிவு இல்லாதவன்னு சொல்லி அவளை குறைச்சி என்ன செய்யணும், அவளை தாழ்த்தி பேசுகிறது. கணவன் மனைவியோ மனைவன் கனவையோ தாழ்த்தி பேசுகிறது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறதுனால எங்களோட முடிவு தலாக்கில் போய்ட்டு முடிஞ்சிடும். அதே போல் ரெண்டாவது, பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனைவி கணவன் குடும்பத்தாரை பற்றியோ அல்லது கணவன் மனைவியோட குடும்பத்தாரை பற்றியோ தவறுதலாக பேசுகிறது. அவனுக்கு இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில் அவங்கள ஏசுறது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தையும் பிரச்சனை தலாக்கில் போய்ட்டு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது பார்த்தோன்னு சொன்னால், மற்றவர்களை தன்னோட கணவனுக்கோ மனைவிக்கோ ஒப்பாக்கி காட்டுறது. கணவன் சொல்கிறது மனைவியை பார்த்து, நீ அவளை போல இல்லை, அவள் இவ்வளோ அழகாக இருக்கிறான்னு பாரு, அவள் இப்படி இருக்கிறா அப்படி இருக்கிறான்னு சொல்லி தன்னோட மனைவி என்ன செய்கிறது, அடுத்த பெண்களோட ஒப்பாக்கி பார்க்குறது. அதே போல் மனைவியும் தன்னுடைய கணவனை அடுத்த ஆண்களுக்கு ஒப்பாக்கி பார்க்குறது. அவரை பாரு எப்படி இருக்கிறாரு, மனைவி எங்கே கூட்டு போகிறா, நீ என்ன எங்கே கூட்டு போகிறது இல்லை, அப்படி இப்படின்னு சொல்லி சில விஷயங்களை பேசுகிறது. கடைசியாக நன்றாக விளங்கிக் கொள்ளணும், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய அழகு என்பது அவன் நிரந்தரம் கிடையாது. ஆரம்பத்தில் திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர் ஒரு பெண்ணை பார்த்துருப்பாங்க, இந்த பெண் ரொம்ப அழகாக இருந்திருப்பா, இவருக்கு பிடித்த மாதிரி இருந்திருப்பா. அதே போல் மனைவியும் திருமணம் முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவர் ஆணை பார்த்துருப்பாங்க, இவரும் இந்த பெண்ணுக்கு விரும்பக்கூடிய ஒரு தோற்றம், அந்த விரும்பக்கூடிய நிறத்தில் அழகாக இருந்திருப்பார். ஆனால் காலப்போக்கில் இந்த அழகு என்பது ஏதோ ஒரு காரணத்தினால இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மனிதன் எடுத்துக்கணும்னு சொன்னால், இயற்கையாகவே பெரும்பாலான மக்கள் செய்வாங்க, அவங்க வயது போக அவங்களோட அழகுகள் குறைந்து கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த அழகு இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ இது ஒரு அல்லாஹ் நமக்கு இயற்கையாக தந்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அப்போ இதை நம்ம விளங்கி புரிந்து நடந்து கொண்டோன்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் தலாக்கில் போய்ட்டு முடிகிறது குறைவாக இருக்கும். அதிகமான விடயம் இதனால் தான் நடக்குது. அந்த பெண் கருப்பாக இருக்கிறா, நீ வெள்ளையாக மாறணும். அவள் இயற்கையே கருப்புன்னு சொன்னால் அந்த கருப்பு தான் அவளுக்கு அழகான ஒரு தோற்றமாக இருக்குது. இயற்கையிலே வெள்ளைன்னு சொன்னால் அந்த வெள்ளை தான் அவளுக்கு அழகான தோற்றம். லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அல்லாஹ் படைத்ததே அழகான ஒரு தோற்றம் தான். கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்போ ஒரு புரிதல், சரியான ஒரு புரிதல் வருமோ, தலாக் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய இந்த பிரச்சனைகளை என்ன செய்யலாம், நம்முடைய வாழ்க்கையில் தவிர்த்து கொள்ளலாம். புரிதல் என்பது கட்டாயம் ஒரு தேவையாக இருக்குது. ஒரு பெண் எப்போ கஷ்டமாக இருப்பா, அவள் எந்த சந்தர்ப்பத்தில் அவரோட கஷ்டங்கள் நஷ்டங்களை, அவரோட கவலைகளை துன்பங்களை புரிந்து நடந்து கொள்ளணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரு மனிதன் எடுத்துக்கொள்ளணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவர் சிரித்து கொண்டே இருக்க மாட்டார், சந்தோஷமாக அவருக்கு சந்தோஷம் கவலை இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்குது. அதனால் ஒரு ஆணை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவரோட வாழ்க்கையில் பல துன்பங்கள் கஷ்டங்கள் வரும். இப்படி ஒரு ஆண் தன் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்குறாரோ, அதே போல தான் தன்னுடைய மனைவியும் சில கஷ்டங்களுக்கு முகம் கொடுப்பாள். நம்முடைய உணர்வுகள் அந்த நேரத்தில், நம்ம கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கணும். அதாவது இப்போ நாம் ஒரு ஆண் எடுத்துக்கணும்னு சொன்னால், அவர் வெளியே வேலை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் பல இடங்களில் கஷ்டங்களை பேச்சுகளால் அவர் சந்திக்கக்கூடிய நிலைமையில் ஏற்படும். அப்போ அந்த நேரத்தில் ஒரு உணர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை அவர் யோசிக்கணும். ஒரு ஆறுதல் தரக்கூடிய வார்த்தைகள் எதிர்பார்ப்பார். அவர் ஆக்டிவ் பண்ணக்கூடிய வார்த்தை, மோட்டிவேட்டான வார்த்தைகளை எதிர்பார்ப்பார். அதே போல தான் தன்னுடைய மனைவியும் அவளும் எதிர்பார்ப்பு இருக்கும் என்பதை விளங்கி கொண்டார்னு சொன்னால், அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மனைவி கவலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம அப்படி நடந்து கொள்வோம். இல்லை நம்முடைய உணர்வுகளை மட்டும்தான் நாம் மதிக்கிறோம், அடுத்த உணர்வுகளை நாம் மதிக்கலைன்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக மனைவியோட உணர்வை
கணவன் மதிக்கலை, கணவனோட உணர்வை மனைவி மதிக்கலைன்னு சொன்னால் அவருடைய 2 பேருடைய வாழ்க்கையும் நரக வாழ்க்கையாக மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.